God's will for us is that we reflect his character. அவருடைய தன்மையை பிரதிபலிப்பதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற சித்தமாய் இருக்கிறது. We all realize that we have a purpose in everything we do. நாம் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் எல்லாரும் உணர்ந்திருக்கிறோம். I mean, if somebody appoints a contractor to build a house, ஒருவர் ஒரு வீட்டை கட்டும்படியாக ஒப்பந்தக்காரர் ஒருவரை நியமித்திருக்கிறார். whatever else the contractor may do, he must concentrate on building the house. கான்ட்ராக்டர் வேறு என்ன காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் சரி, எப்படியாவது இந்த வீட்டை கட்டி முடிக்க வேண்டும் என்பதிலேயே அவர் நோக்கமாக இருப்பார். Or if a teacher is appointed to teach, say, physics in a school, ஒரு பள்ளியிலே இயற்பியலை போதிக்கும்படியாக ஒரு ஆசிரியரை நியமித்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். whatever else they may do, they must first concentrate on teaching physics in the school. வேறு என்ன காரியங்களை செய்தாலும் சரி, முதலாவதாக பிரதானமாக அவர்கள் இந்த இயற்பியலை எப்படியாவது மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலேயே கருத்துள்ளவராய் இருப்பார். You send your child to school. உங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு நீங்கள் அனுப்புகிறீர்கள். What do you want him to come back and tell you? வீட்டிற்கு வந்து பிள்ளைகள் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? That he played marbles and he won 100 marbles? நான் கோலி குண்டு விளையாண்டு 100 குண்டுகளை ஜெயித்தேன் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? I played football and scored 5 goals. அல்லது கால்பந்து விளையாடி 5 கோல் போட்டேன் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? But I got 0 in mathematics. ஆனால் கணிதத்திலே முட்டை மார்க் தான் வாங்கி இருக்கிறேன். How many of you will send your children for that? இப்படி பட்ட நிலைக்கு எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை அனுப்புவீர்கள்? There's nothing wrong in your playing marbles and football, but that is not the primary purpose with which you send them to school. கோலி குண்டு விளையாடுவதானாலும் சரி, கால்பந்தானாலும் சரி, அது தவறில்லை, ஆனால் அது பிரதானமான நோக்கம் அல்ல. Nobody sends people to a school to learn how to play football. கால்பந்து எப்படி விளையாடுவது என்பதை கற்றுக்கொள்ள மாத்திரம் யாரும் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதில்லை. There's nothing wrong in that, but that must be secondary. அது தவறு, அதிலே தவறு ஒன்றுமில்லை, ஆனால் அது இரண்டாவது நிலைக்கு தான் அது இருக்க வேண்டும். Everything there is something primary and secondary or less important. எல்லா காரியங்களிலேயும் பிரதானமானதாக ஒன்று இருக்கிறது, இரண்டாவதாக பிறகு கீழே கீழே வந்து கொண்டிருக்கிறது. If you get a job in some office, ஒரு அலுவலகத்திலே உங்களுக்கு ஒரு பணி கிடைக்கிறது, they tell you what you must do. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் உங்களுக்கு போதிக்கிறார்கள். No, that office may also have some table tennis tournament. அந்த அலுவலகத்திலே ஒரு டேபிள் டென்னிஸ் விளையாட்டு விளையாடலாம். But they are not giving you a job to play table tennis. ஆனால் அந்த டேபிள் டென்னிஸ் விளையாடுவதற்கு மட்டும் உங்களுக்கு வேலை கொடுக்கவில்லை. You got a job to do and you do that, and the table tennis tournament is secondary. உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு வேலை இருக்கிறது, அதை தான் நீங்கள் பிரதானமாக செய்ய வேண்டும். டேபிள் டென்னிஸ் விளையாடுவது என்பது இரண்டாவது காரியம். Everything in life, if a doctor is working in a hospital, he's got a primary job to look after the patients. ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவமனையிலே பணி செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய பிரதானமான வேலை அங்கே உள்ள நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுப்பது. He can also in the break time have some coffee and biscuits and all. There's nothing wrong in that. இடைவெளியிலே அவர் போய் காபி அருந்தலாம், பிஸ்கட் சாப்பிடலாம், அதிலே தவறில்லை. But if he spends the whole day drinking coffee and biscuits, then there's something wrong with him. நாள் முழுவதுமே அவர் காபி சாப்பிட்டுக் கொண்டு பிஸ்கட் சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் ஏதோ தவறு இருக்கிறது. This is how many believers are. இப்படித்தான் அநேக விசுவாசிகள் காணப்படுகிறார்கள். They have not understood the primary purpose with which God has put them on the earth. தேவன் தங்களை இந்த பூமியிலே உலகத்திலே வைத்திருப்பதனுடைய பிரதான நோக்கத்தை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். And because they have not understood that, அதை விளங்கிக் கொள்ளாதபடினாலே they are occupied with so many secondary and unimportant things. முக்கியமற்ற இரண்டாம் தரமான பல காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். Yeah, does God want us to earn our living and take care of our families? நாம் பணம் சம்பாதித்து நம்முடைய குடும்பங்களை கவனிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரா? Sure. கண்டிப்பாக. But that is not the primary thing on earth. ஆனால் பூமியிலே இது பிரதானமான காரியம் அல்ல. Even the pigs take care of their little ones. பன்றிகளும் தங்களை குட்டிகளை கவனித்துக் கொண்டு பராமரிக்கிறது. Is that all we are supposed to do? நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதுதானா? We need to understand that the most important thing is not just to raise a family and get them married and settle back and relax. நம்முடைய பிரதானமான நோக்கமானது பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்த்து கல்யாணம் கட்டி கொடுத்து ரிட்டையர் ஆகி ஓய்வெடுப்பது என்பது அல்லவே அல்ல. You can do all that. நீங்கள் இவைகள் எல்லாம் செய்யலாம். Build a nice house and retire. நீங்கள் நல்ல வீட்டை கட்டி நீங்கள் வேலையிலே ஓய்வு பெற்று get all your children married. பிள்ளைகளுக்கு எல்லாம் திருமணம் செய்து கொடுத்து and completely fail in the primary purpose with which God placed you on this earth. ஆனால் இந்த உலகத்திலே தேவன் உங்களை வைத்த அந்த பிரதானமான நோக்கத்திலே நீங்கள் முற்றிலுமாக தோற்று விடலாம். If you don't wake up now, you'll get a shock when you stand at the judgment seat of Christ and discover the truth. இப்பொழுது நீங்கள் விழித்துக் கொள்ளாவிட்டால் நீங்கள் நியாயத்தீர்ப்பு நாளிலே நின்று உண்மையை கண்டுபிடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும். You know, I have often said in our church like this. என்னுடைய சபைகளிலே அடிக்கடி இப்படி சொல்லி இருக்கிறேன்.
Our church is like a training institute. நம்முடைய சபையானது ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய நிறுவனத்தை போல இருக்கிறது. You know, nowadays when many young students are trying to get into IIT and medical colleges, இன்று अनेक வாலிபர்கள் எப்படியாவது இந்திய தொழில்நுட்ப கழகத்திற்கும் பல நல்ல கல்லூரிகளுக்கும் மருத்துவ கல்லூரிகளுக்கும் போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். They want to get into the top engineering, top medical colleges. மிகவும் உயர்ந்த பொறியியல் கல்லூரி, உயர்ந்த மருத்துவ கல்லூரியிலே அட்மிஷன் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். There are some institutes that conduct coaching classes. சில நிறுவனங்கள் இவர்களுக்கு என்று விசேஷித்த வகுப்புகளை நடத்துகிறது. To prepare them for that examination. அந்த தேர்வுக்காக இவர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக பயிற்சி கொடுக்கிறது. Nowadays they have institutes where you have to go and stay there for 1 year to be prepared for that examination. அந்த தேர்வுக்காக நீங்கள் ஆயத்தப்படும்படியாக முழுமையாக ஒரு ஆண்டு நீங்கள் அந்த பயிற்சி நிறுவனத்திலேயே தங்கி பயிற்சி பெற வேண்டும் என்று சில நிறுவனங்கள் நடத்துகிறது. Not all institutes are equally good. எல்லா நிறுவனங்களுமே நல்ல நிறுவனங்கள் என்று சொல்ல முடியாது. Some institutes get very good results. The people who go through that, many of them get admission in these good colleges. சில பயிற்சி நிறுவனங்கள் செம்மையாக செயல்படுகிறது. அதிலே பயிற்சி பெறுகிற அநேகருக்கு இப்படிப்பட்ட கல்லூரிகளிலே அவர்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது. If you go there to these institutes, you have to work hard day and night. இப்படிப்பட்ட நிறுவனங்களிலே நீங்கள் போய் பயிற்சி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இரவும் பகலும் கடுமையாக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது, உழைக்க வேண்டியிருக்கிறது. And there are so many young people going and studying there, and their parents are spending lakhs of rupees to educate them. இப்படிப்பட்ட பிள்ளைகளை அங்கே பயிற்சி கொடுப்பதற்காக பெற்றோர்கள் லட்சக்கணக்கான பணத்தை செலவு செய்கிறார்கள். மாணவர்கள் சென்றும் பயிற்சி பெறுகிறார்கள். Why? ஏன்? Because they know that in that final examination they will get through and get a good result. கடைசி தேர்விலே எப்படியாவது எழுதி நல்ல முடிவுகள் வெளியாகும் என்று அவர்களுக்கு தெரியும். For us, the final examination is when we stand before the Lord. நமக்கு இறுதி தேர்வு ஆனது தேவனுக்கு முன்பாக நியாயத்தீர்ப்பு நாளில் நிற்பதுதான். Why do I call it an examination? ஏன் இதை நான் ஒரு தேர்வு என்று சொல்கிறேன்? Because that's what the Bible calls it. வேதம் அப்படித்தான் சொல்கிறது. The Bible says in 1 Corinthians chapter 3. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்கிறது. It says here verse 12 and 13. 12-13 வசனங்கள் சொல்கிறது. That a man can build with gold, silver, precious stones, or wood, hay and straw. பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல் வைத்தும் கட்டலாம், அல்லது மரம், புல், வைக்கோல் இவைகளை வைத்தும் கட்டலாம். But in the final day, ஆனால் கடைசி நாளிலே it says God will test it with fire. அக்கினியினாலே தேவன் அதை சோதித்து பார்ப்பார். See that word test in the last part of verse 13. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கடைசி வார்த்தையை பாருங்கள், பரிசோதிக்கும். If you pass the test, verse 14, you get a reward. அந்த தேர்விலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு வெகுமதி கிடைக்கும். You know, it's just like you go through this coaching class and they train you and you pass the test, you get admission to the best college. நீங்கள் அந்த சிறப்பு பயிற்சி நிறுவனத்திலே சென்று பயிற்சி பெற்று தேர்வு எழுதுகிறீர்கள், அதிலே வெற்றி பெற்றால் உங்களுக்கு பெரிய கல்லூரியிலே உங்களுக்கு அனுமதி கிடைக்கும். Then your reward is you get a very good job. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். Something similar like this written here. இதே போல ஒன்றுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. That God will test the quality of your life. உன்னுடைய வாழ்க்கையின் தரத்தை ஆண்டவர் சோதித்து பார்க்க போகிறார். See 2 Corinthians chapter 5. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் verse 10. 10ஆம் வசனம். We must all appear before the judgment seat of Christ, that each one may be rewarded for his deeds, what he's done in his body, whether good or bad. சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். He's going to be rewarded for his actions. தன்னுடைய கிரியைகளுக்கு பலனளிக்கக்கூடிய நாள் வருகிறது. And I say, you better go to a good coaching institute if you want to pass in that final day. அந்த கடைசி நாளிலே இருக்கக்கூடிய அந்த தேர்விலே நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல பயிற்சி நிறுவனத்திலே போய் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். You know these students who have to appear for these difficult examinations? கடினமான தேர்வுகளுக்கு எழுத போகிற மாணவர்களை பார்த்திருக்கிறீர்களா? They study day and night. இரவும் பகலுமாக அவர்கள் படிக்கிறார்கள். Study. கடுமையாக படிக்கிறார்கள். Why? ஏன்? Because they want to pass in that final test. கடைசி தேர்விலே எப்படியாவது தேர்ச்சி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். And a good coaching institute will not be satisfied if you get 40%. 40 மார்க்குகள் வாங்கினால் போதும் என்று நல்ல பயிற்சி நிறுவனங்கள் ஒரு காலம் திருப்தி அடையாது. Those are all third rate useless institutes where if you go there you'll never get admission in these colleges. மூன்றாம் தரமான ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத சில பயிற்சி நிறுவனங்கள் இருக்கிறது. அங்கே நீங்கள் எவ்வளவுதான் படித்தாலும் தேர்விலே தேர்ச்சி பெற முடியாது. You know there are so many tutorial colleges now for these institutes, for these examinations. தேர்வு இந்த நல்ல கல்லூரிகளிலே அனுமதி கிடைப்பதற்காக தேர்வு பயிற்சி கொடுக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்கிறது. There are so many.
எவ்வளவோ டுட்டோரியல் கல்லூரிகள் இருக்கிறது. Now if a person has got plenty of money and he wants his child is very clever, which one will he send his child to? ஒரு மனிதனுக்கு நிறைய பணம் இருக்கிறது, தன்னுடைய மகன் புத்திசாலியா இருக்கிறான், எந்த பயிற்சி நிறுவனத்திற்கு அனுப்புவான்? He won't say, just pick any one of them and go. ஏதோ ஒரு பயிற்சி நிறுவனத்திலே பேருக்காக சேர்ந்தவன் என்று சொல்வாரா? இல்லை இல்லை இல்லை. He'll say, I want to find out which is getting good results. எந்த பயிற்சி நிறுவனத்திலே நல்ல தேர்ச்சிகள் கிடைக்கும் என்று நான் கண்டுபிடிக்க போகிறேன் என்று பெற்றோர் சொல்வார். Which institute is getting students who are getting admission into these colleges? எந்த பயிற்சி நிறுவனத்திலே படித்தால் அந்த மாணவர்களுக்கு இந்த கல்லூரிகளிலே இடம் கிடைக்கிறது? Then he'll discover it is this institute which has got very high standards. இந்த பயிற்சி நிறுவனத்திலே நல்ல தரம் இருக்கிறது, கல்வி தரம். They are not satisfied with 40%. அவர்களுக்கு 40 மார்க்குகளிலே திருப்தி பெறுகிறவர்கள் அல்ல. Say 95 98%, that is what we look for. 95 98 மார்க்குகள் வாங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய லக்கு. And you have to work very hard. கடினமாக வேலை செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். Now I want to ask you, நான் உங்களை இப்பொழுது கேட்கிறேன், when you decide which church to join, which church to go to, எந்த சபையிலே நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும், எந்த சபைக்கு நாம் போக வேண்டும்? do you say any church? ஏதோ ஒரு சபைக்கு போனால் போதும் என்று சொல்கிறீர்களா? My father used to go to this church, or my grandfather used to go to this church. எங்க அப்பா இந்த சபையை சார்ந்தவங்க, தாத்தா இந்த சபைக்கு தான் போய் கொண்டிருந்தார், ஏதோ ஒரு சபைக்கு போக வேண்டும் என்று போகிறீர்களா? How many of you studied in the same school your grandfather studied in? உங்கள் தாத்தா படித்த பள்ளியிலே எத்தனை பேர் நீங்கள் படிக்கிற விருப்பம் கொண்டிருக்கிறீர்கள்? Anybody here who studied in the same school your grandfather studied in? எங்க தாத்தா இந்த பள்ளியிலே தான் படித்தார் என்று சொல்லி அதே பள்ளியிலே சேர்ந்து படிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? That must be in some village. அது ஒரு கிராமத்திலே வேண்டுமானால் அப்படி படித்துக் He கொண்டிருக்கலாம். never even studied English. அங்கே ஆங்கிலமே அவங்க தாத்தா படிக்கவில்லை. Why you want to study in another school? Your grandfather studied in some other school. உங்க தாத்தா வேற ஒரு பள்ளியிலே படித்தார், நீங்களோ வேற ஒரு பள்ளியை தேர்வு செய்கிறீர்கள், ஏன்? When you are sick, how many of you go to the same hospital your grandmother went to? உங்களுக்கு வியாதி வரும் பொழுது எங்களுடைய தாத்தா இந்த ஆஸ்பத்திரி தான் போனார், பாட்டி இந்த ஆஸ்பத்திரி தான் போனார்கள் என்று சொல்லி எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு செல்வீர்கள்? When it comes to school, you say, I don't care which school my father went to, which is the best one today. பள்ளி என்று வரும்பொழுது எங்க தாத்தா எந்த பள்ளியிலே படித்தார் என்றெல்லாம் எனக்கு அக்கறை இல்லை, இப்பொழுது எந்த பள்ளி நல்ல பள்ளி என்று நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள். When you look for a hospital when you are seriously sick, you don't decide which hospital your grandmother went to, you say which is the best hospital today. மிகவும் கொடிய வியாதி வந்து விட்டால் எங்க பாட்டி எந்த ஆஸ்பத்திரிக்கு போனார் என்று சொல்லி நீங்கள் தேடிக்கொண்டா இருப்பீர்கள்? இல்லை இல்லை, இப்பொழுது எந்த ஆஸ்பத்திரியிலே நல்ல சிகிச்சை கிடைக்கும் என்று தான் பார்ப்பீர்கள். But when it comes to church, சபை என்று வரும்பொழுது my father went to this church. எங்க அப்பா இந்த சபைக்கு தான் போனார். Why are you so disinterested when it comes to church? சபை என்று வரும்பொழுது ஏன் அவ்வளவு உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் போல இருக்கிறீர்கள்? But so interested when it comes to school and hospital. பள்ளியோ மருத்துவமனையோ என்றால் அவ்வளவு சீரியஸாய் தேடுகிறீர்கள். Now listen to the reason which no other preacher may tell you. எந்த பிரசங்கியாரும் சொல்லாத காரணத்தை இப்பொழுது நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கள். You are more interested in your education and your health than your spiritual life. That's why. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் காண்பிக்கக்கூடிய அக்கறையை காட்டிலும் அதிகமான அக்கறையை உங்களுடைய படிப்பிற்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் தான் காண்பிக்கிறீர்கள். You are more interested in money and health than your spiritual life and walk with God. தேவனோடு கூட நடக்கிற வாழ்க்கையை காட்டிலும் உங்களுடைய சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை காட்டிலும் அதிகமாக உங்களுக்கு பணத்தின் மீது தான் விருப்பம் இருக்கிறது. But you say I'm going to church regularly. ஆனா நான் ஒழுங்காக சபைக்கு போகிறேன் என்று சொல்கிறீர்கள். The Pharisees also went every week. பரிசேயர்களும் கூட வாரம் தவறாமல் சபைக்கு சென்றார்கள். Spiritual, they were religious. அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லை, அவர்கள் மதவாதிகளாக இருந்தார்கள். And you are not spiritual, you are religious. நீங்களும் ஆவிக்குரியவர்களாக இல்லை, நீங்கள் மதவாதிகளாக இருக்கிறீர்கள். A religious man, you know what all he does? ஒரு மதவாதி என்கிற மனிதன் என்ன செய்வான்? Just like the Pharisees. பரிசேயர்களை போலத்தான். They go to the meetings every week. ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கூட்டங்களுக்கு செல்லுவான். Pray the Bible, read the Bible regularly. வேதத்தை ஒழுங்காக வாசிப்பான். Pray. ஜெபிப்பான். Fast and pray. உபவாசித்து ஜெபிப்பான். Pay their tithes. தசமபாகம் செலுத்துவான். These are marks of religious people. இவர்கள் எல்லாம் மதவாதிகளுடைய மனிதனுடைய அடையாளங்கள். Some of them, like Jesus said, the Pharisees in Matthew 23 crossed land and sea to become missionaries to preach the gospel in some other place. இயேசு பரிசேயர்களுக்கு சொன்னது போலவே மத்தேயு 23 அதிகாரத்திலே எவ்வளவோ கடல்களை எல்லாம் கடந்து மிஷனரி பணியில் ஈடுபட்டு மக்களை தேவனுக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். Now you would think that if somebody is a missionary, definitely he is spiritual. யாராவது ஒரு மிஷனரியாக இருந்தால் கண்டிப்பாக அவர் ஆவிக்குரியவராகத்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். I have seen many missionaries in my life who are not spiritual, they are only religious, like the Pharisees who were missionaries. நான் अनेक மிஷனரிகளை என் வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறேன், அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லை, பரிசேயர்களைப் போலத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். Just because a man sacrifices doesn't mean he is spiritual. ஒரு மனிதன் தியாகம் செய்வதனாலேயே அவன் ஆவிக்குரியவனாய் மாறிவிட முடியாது. The Pharisees sacrificed to cross land and sea to become missionaries. பரிசேயர்கள் மிஷனரிகளாய் மாறும்படியாக கடல்களை கடந்து அவர்கள் எவ்வளவு தியாகம்
செய்து போனார்கள். I'm not telling you stories. You read Matthew 23. நான் ஏதோ கட்டுக்கதைகள் உங்களுக்கு சொல்லவில்லை. நீங்கள் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். But they were not spiritual. ஆனாலும் அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இல்லை. You know what is the mark of a spiritual man? Please listen. ஆவிக்குரிய மனிதனுடைய அடையாளம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டுமா? தயவு செய்து He கவனியுங்கள். strives to behave like Jesus Christ. இயேசு நடந்தது போலவே நடப்பதற்கு அவன் பிரயாசப்படுகிறவன். He longs to please God. தேவனை நான் பிரியப்படுத்த வேண்டும், சந்தோஷிக்க வேண்டும் என்று அவன் உள்ளத்திலே ஒரு பெரிய தாகத்தை He கொண்டிருப்பான். always wants to know if there's anything in his life that is making God sad, because he wants to make God happy. தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கம் இருக்கிறபடினாலே ஏதாவது என்னுடைய வாழ்க்கையிலே தேவனை துக்கப்படுத்துகிறது இருக்கிறதா என்று பார்ப்பான்.